10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திர ப்ரீ ஸ்கூலின் டே கேர். நீங்கள் பிறந்த நாள் முதலே யாரோ ஒருவர் எழுதிக் கொடுத்த ஒரு வாழ்க்கையை பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். சமூகத்தின் விதிகள், வீட்டின் விதிகள், சுற்றத்தாரின் விதிகள், பள்ளியின் விதிகள், இறுதியில் உங்கள் மனதுக்குள்ளே தெரியாமல் உருவாகிய விதிகள். இந்த விதிகள் உங்களை வளர்க்கவில்லை. அவை உங்களை கட்டுப்படுத்த உருவாக்கப்பட்டவை. நீங்கள் அமைதியாகவும் சாதாரணமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டவை. இன்று நீங்கள் கேட்கப் போகும் இந்த பதிவு அந்த மறைவு சங்கிலிகளை உடைக்கத் தொடங்கும் தருணம். ஏனெனில் இந்த 5 விதிகள் உடைந்தால் நீங்கள் ஒரு புதிய மனதுடன் ஒரு புதிய மனிதராக புது வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்கப் போகிறீர்கள். முதல் விதி, உங்களை எல்லோருக்கும் விளக்க வேண்டியதில்லை. நீங்கள் குழந்தையாக இருந்தபோது கேட்ட முதல் கேள்வி ஏன்? ஏன் அப்படி சொன்னாய்? ஏன் அப்படி செய்தாய்? ஏன் இந்த முடிவு? ஏன் அந்த தேர்வு? உங்கள் வாழ்க்கையில் எதையும் செய்ய நீங்கள் காரணம் சொல்ல வேண்டும் என்ற நம்பிக்கையை சமூகமே உங்களுக்கு நடுவே போட்டுவிட்டது. நீங்கள் ஏன் என்று சொல்லாத போது அவர்கள் நினைக்கிறார்கள் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று. ஆனால் உண்மையில் நீங்கள் அறியாமல் அவர்கள் உங்களை கட்டுப்படுத்தி வந்தார்கள். காரணம் கேட்டவர்கள் உங்கள் பலவீனங்களை படிக்க விரும்புகிறார்கள். உங்கள் பயத்தை அறிய விரும்புகிறார்கள். உங்கள் முடிவுகளை அவர்களால் பாதிக்க முடிகிறதா என்று அறிய விரும்புகிறார்கள். நீங்கள் பேசும் ஒவ்வொரு விளக்கமும் ஒரு சரணடைவு. ஒரு தலைவன் யாருக்கும் விளக்கம் சொல்ல மாட்டான். அவர் பேசுவதை விட செயலில் செல்லுவார். அவர் முடிவுகளை அறிவிப்பார். அவர் தன் பாதையை உருவாக்குவார். நீங்கள் உங்கள் முடிவுகளை விளக்க முயற்சிக்கும் வரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழவில்லை. நீங்கள் மற்றவர்களின் பார்வையை சமாளிக்கவே முயல்கிறீர்கள். இன்று ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை உங்களுடையது. விளக்கம் கொடுக்காமல் முடிவெடுக்கத் தொடங்கும் நொடியில் இருந்து உங்கள் வடிவம் மாறத் தொடங்கும். இரண்டாவது விதி, நியாயத்தை எதிர்பார்க்காதீர்கள். நீங்கள் நல்லவராக இருந்தால் நன்மை வரும் என்று சொல்வார்கள். பொறுமையாக இருந்தால் அதிர்ஷ்டம் வரும் என்று சொல்வார்கள். நீங்கள் விதிகளை பின்பற்றினால் வாழ்க்கை உங்களுக்கு பரிசு தரும் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையில் நடந்தது என்ன? நீங்கள் பொறுமையாக இருந்த ஆசனங்களை யாரோ பிடித்துவிட்டார்கள். நீங்கள் காத்திருந்த வாய்ப்புகளுக்குள் யாரோ சென்று விட்டார்கள். நீங்கள் நியாயத்தை நம்பியிருக்கும்போது மற்றவர்கள் நடவடிக்கையை நம்பி போராடியிருக்கிறார்கள். நியாயம் என்பது ஒரு கதை. வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். அந்த போர்க்களத்தில் வெற்றியடைவது காத்திருப்பவர்களால் இல்லை, முயற்சி எடுப்பவர்களால் இல்லை, நேரத்தை உருவாக்குபவர்களால்தான். நியாயத்தை எதிர்பார்த்தவர்களின் வாழ்க்கை பெரும்பாலும் வருத்தத்தால் நிறைந்துள்ளது. ஏனெனில் வாழ்க்கையின் உண்மையை அவர்கள் தாமதமாகவே புரிந்து கொள்கிறார்கள். இன்று முதல் ஒரு விஷயத்தை மனதில் நிறுத்துங்கள். நியாயம் என்பது கிடைக்க வேண்டிய ஒன்று அல்ல, அது உருவாக்கப்பட வேண்டிய ஒன்று. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உங்கள் பக்கத்தில் மேசையை நகர்த்தும். நீங்கள் எதிர்பார்ப்பை நிறுத்தும்போதுதான் நீங்கள் செயல்படத் தொடங்குவீர்கள். மூன்றாவது விதி, அனைவருக்கும் அணுகலை கொடுக்காதீர்கள். உங்கள் மனம் உங்கள் ஆலயம், உங்கள் ஆற்றல் உங்கள் சொத்து, உங்கள் நேரம் உங்கள் பொறுப்பு. ஆனால் நீங்கள் அனைவருக்கும் அணுகலை கொடுத்து விட்டீர்கள். உங்கள் நல்ல மனநிலை, உங்கள் நல்ல எண்ணம், உங்கள் நல்ல பழக்கம் சிலர் உங்களை சுரண்ட அனுமதி அளித்துள்ளது. நீங்கள் யாரையாவது உள்வட்டத்தில் சேர்த்தால் அவர்கள் அனைவரும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடம் விடுவார்கள். எல்லாரும் நல்ல தடம் விடமாட்டார்கள். சிலர் தீங்கு விளைவிப்பார்கள். சிலர் உங்கள் நம்பிக்கையை காயப்படுத்துவார்கள். சிலர் உங்கள் கனவின் மீது நிழல் போட்டுச் செல்வார்கள். சிலர் தோற்றத்தில் நல்லவர்கள் போல இருப்பார்கள், ஆனால் உள்ளே உங்கள் உயர்வை தடுக்க நினைப்பவர்கள். அணுகல் என்பது ஒரு பரிசு. அனைவரும் அந்த பரிசை பெற தகுதியுடையவர்கள் அல்ல. நீங்கள் எவ்வாறு உடைகளை தேர்வு செய்கிறீர்களோ அதைவிட கட்டாயமாக நீங்கள் உங்கள் சுற்றத்தை கவனமாக தேர்வு செய்ய வேண்டும். உங்கள் சுற்றம் உங்கள் மனதை உருவாக்கும். உங்கள் மனம் உங்கள் வாழ்க்கையை உருவாக்கும். இன்று முதல் உங்கள் கதவுகள் எல்லோருக்கும் திறந்திருக்கக்கூடாது. உங்களுடைய அமைதியை பாதுகாக்க வேண்டும் என்றால் உங்கள் எல்லைகளை நீங்கள் உறுதியாக அமைக்க வேண்டும். நான்காவது விதி, சின்னவனாக நடிக்காதீர்கள். குழந்தைகளுக்கே சொல்லப்படும் வாக்கியம் இது. அதிகம் நினைக்காதே, அதிகம் முயற்சிக்காதே, அதிகம் முன்னேறாதே. இந்த பேச்சு உங்களை நெறிப்படுத்தும் என்று சொல்லவில்லை. இது உங்களை தடுக்க உருவாக்கப்பட்ட பேச்சு. நீங்கள் சின்னவனாக இருந்தால் சமூகம் உங்களை நடத்த முடியும். நீங்கள் பெரியவனாக நின்றால் அவர்கள் பயப்படுவார்கள். நீங்கள் சின்னவனாக இருந்தால் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள். நீங்கள் உயரமாக நிற்கத் தொடங்கினால் நீங்கள் கேள்வி கேட்பீர்கள். சின்ன கனவு சின்ன வாழ்க்கையை உருவாக்கும்.
பெரிய கனவு வாழ்க்கையை மாற்றும். பெரியவனாக ஆக பயப்பட வேண்டியதில்லை. சின்னவனாக வாழ்வதைத்தான் பயப்படுங்கள். நீங்கள் எவ்வளவு தோற்றீர்கள் என்பதல்ல முக்கியம். நீங்கள் எவ்வளவு முன்னேறினீர்கள் என்பதே முக்கியம். உலகம் பெரிதாக சிந்தித்தவர்களை மட்டுமே நினைவில் வைத்துக் கொள்ளும். சின்னவனாக இருப்பது உங்கள் அடையாளம் அல்ல. அது உங்களுக்கு சொன்ன பொய், நீங்கள் நம்பிய பொய். இன்று அதை உடைக்க வேண்டும். 5வது மற்றும் மிக ஆழமான விதி: யாரோ ஒருவரால் எழுதப்பட்ட ஸ்கிரிப்டை பின்பற்றாதீர்கள். உங்கள் வாழ்க்கை ஏற்கெனவே நிர்ணயிக்கப்பட்ட பாதையில் செல்ல வேண்டும் என்று ஒருபோதும் விதி இல்லை. பள்ளி சொல்லிய வழி, குடும்பம் சொல்லிய வழி, சமூகம் சொல்லிய வழி, அப்படியே ஒரு ஊரின் வழக்கங்களாக உங்கள் வாழ்க்கை மெதுவாக ஓடிவிட்டது. நீங்கள் நின்று கேட்கவே இல்லை, இது உண்மையில் எனது பாதையா என்று, இது எனது தேர்வா என்று, இது எனது கனவா என்று. இந்த கேள்விகளை உங்களுக்கே நீங்கள் கேட்டபோதுதான் உங்களுள் இருக்கும் உண்மையான நீங்கள் விழிக்கத் தொடங்குவீர்கள். இந்த உலகம் உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துள்ளது. அதில் நீங்கள் வேலை செய்ய வேண்டும், நீங்கள் குடும்பம் அமைக்க வேண்டும், நீங்கள் போகாது என்று நினைக்கும் இடங்களை போக வேண்டும், நீங்கள் செய்ய விரும்பாத விஷயங்களை செய்ய வேண்டும். இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்காக எழுதப்பட்டது அல்ல, அது சமூகத்தை அமைதியாக வைத்திருக்க எழுதப்பட்டது. ஆனால் உங்கள் உள்ளே இருக்கும் நீங்கள் இந்த ஸ்கிரிப்டை விரும்பவில்லை. அதனால்தான் சில நாட்களில் உங்கள் உள்ளே ஒரு சின்ன கேள்வி எழுந்திருக்கிறது. இது வேண்டுமா எனக்கு? இதுதானா என் வாழ்க்கை? அந்த கேள்வி உங்கள் உண்மையான அடையாளம். அதுவே உங்களுக்கு தேவையான மாற்றம். இன்று உங்கள் ஸ்கிரிப்டை நீங்கள் எழுதத் தொடங்கும் நாள். இந்த 5 விதிகளும் உங்கள் வாழ்க்கையின் மறைவு சங்கிலிகள். நீங்கள் அவற்றை உடைத்த நொடியில் ஒரு புதிய கதவை திறக்கிறீர்கள். இது வெறும் மாற்றம் அல்ல, இது அடையாள மாற்றம். நீங்கள் இனி விளக்கம் கொடுக்கும் மனிதர் அல்ல. நீங்கள் இனி காத்திருக்கும் மனிதர் அல்ல. நீங்கள் இனி யாருக்கும் அணுகல் கொடுக்கும் மனிதர் அல்ல. நீங்கள் இனி சின்னவனாக இருக்கப் போவதில்லை. நீங்கள் யாரோ கொடுத்த ஸ்கிரிப்டை பின்பற்றப் போவதில்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உங்கள் விதத்தில் எழுதப் போகிறீர்கள். உங்கள் குரலில் உங்கள் தீர்மானம் இருக்கும். உங்கள் கண்களில் உங்கள் தீ இருக்கும். உங்கள் பாதையில் உங்கள் சக்தி இருக்கும். இன்றிலிருந்து நீங்கள் பிறரை நம்பி செல்லும் மனிதர் இல்லை. உங்கள் அடையாளத்தை நீங்களே அமைக்கும் மனிதர். இதுவே உங்கள் புதிய தொடக்கம். இதுவே உங்கள் மாற்றம். இதுவே உங்கள் உண்மையான வாழ்க்கையின் முதல் மூச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.